السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாள் நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் குறைந்தது 100 தடவையாவது ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ர். நமக்கு இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக நம்முடைய கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். யாரிடமும் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். சொந்த வீடு கிடைக்க வேண்டுமா, பண தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா, இவ்வாறு ஏராளமான தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகச் சிறந்தது ஜும்ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இன்றைய தினம் ஷஅபானினுடைய மாதம் இறுதி ஜும்ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளை முதல் புனித ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான ஒரு மாதத்தை அடைய இருந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் சிறந்த மாதம், அமல்கள் அதிகமாக செய்யப்படக்கூடிய மாதம், ஒவ்வொரு அமல்களுக்கும் பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வழங்கக்கூடிய கண்ணியமான மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டுக்கொள்வோம். இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து அதிலே அமல் செய்யக்கூடியவர்களாக, பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை அடைந்தவர்களாக, மக்ஃபிரத்தை அடைந்தவர்களாக நாம் இந்த ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய அனைத்து துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம்களுக்கிடையே அது எந்த நேரம் என்பது பற்றி பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம். இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நாளினுடைய இறுதி நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நாம் இந்த திக்ரை குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். நம்மால் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதி நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இதனை ஓதுவோம். ஏனென்றால் பர்வான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு ஃபர்பான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ்விடம் முன்வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்கி தருவான். ஏனென்றால் பரவான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை ஓதுவோம். யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்று இந்த திக்ரை குறைந்தது 100 தடவை அதிகமாக நம்மால் எந்த அளவுக்கு ஓத முடியுமோ
அந்த அளவுக்கு ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏராளமான சிறப்புகள் இந்த திக்ருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது சொந்த வீடு கிடைக்க வேண்டுமா, இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள் நீங்க வேண்டுமா, இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்கள். உங்களுடைய வியாபாரத்தில் பறக்கத் ஏற்பட வேண்டுமா, இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்கள். நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா, இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்கள். அதே போன்று பண தேவைகள் பூர்த்தியாக, அதே போன்று எல்லா விடயத்திலும் வெற்றி கிடைக்க, குடும்பங்கள் ஒன்று சேர, குடும்ப பிரச்சனைகள் நீங்க, இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ர்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திக்ருகளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுவர்க்கவாசிகளிடம் ஒரு கவலை இருக்குமாம். என்னவென்றால், நான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கலாம் என்ற கவலை சுவர்க்கவாசிகளுக்கு இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக திக்ருகளை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹுக்கு இன்னும் நெருக்கமாக முடியும். நாம் அதிகமாக திக்ருகளை செய்வோம். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை தூய்மையானதாக மாற்றுவான். நம்முடைய உள்ளத்தில் உள்ள அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த தன்மைகளை அல்லாஹ் திக்ருகளின் மூலமாக நீக்குகின்றான். சிறந்த உள்ளமாக, தூய்மையான உள்ளமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை மாற்றுகின்றான். அதிகமாக திக்ருகளை செய்வோம். அதே போன்று இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுவோம். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நானும் என்னுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து கூறுகின்றோம், ஸலவாத்தும் ஸலாமும் கூறுகின்றோம். ஆதமுடைய மக்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலவாத்தினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் நம் மீது 10 தடவை அருள் செய்கின்றான். நாம் 10 தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் 100 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் வேண்டுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முஹப்பத் வேண்டுமா, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அதே போன்று பலவிதமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு ஸலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. வறுமை நீங்க வேண்டுமா, கடன்கள் நீங்க வேண்டுமா, அதே போன்று வாழ்க்கையில் உள்ள தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா, இவ்வாறு ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. 2 ஸலவாத்துக்களுக்கு மத்தியில் நாம் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை கேட்கும் பொழுது எவ்வாறு துஆக்கள் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும். அதன் பின்னால் தான் நாம் நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இவ்வாறு நாம் துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் நம்முடைய துஆக்களை மறுக்க மாட்டான். நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானினுடைய மாதம் இறுதி ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஷஅபானினுடைய மாதம் நம்மை விட்டும் பிரிந்து செல்லக்கூடிய இறுதி நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ரமலானுடைய முதலாவது பிறை தென்பட்டால் நாளையிலிருந்து நாம் ரமலானை, இந்த கண்ணியமான சங்கைக்குரிய மாதத்தை அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நல்லமல்களை செய்வோம். அந்த நியத்தை இப்பொழுதிருந்தே நாம் எடுத்துக்கொள்வோம். அதிகமான குர்ஆன்களை ஓதுவோம். குர்ஆன் ஓதத் தெரியாதவர்கள் இந்த ரமலானிலாவது நாம் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்வோம். குர்ஆனை அதிகமாக ஓதுவோம்.
குர்ஆனினுடைய மாதம், அதிகமான அமல்களை செய்யக்கூடிய மாதம், அமல்களை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம், ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய மாதம், ஒரு ஒரு அமலுக்கு பல மடங்கு கூலியை பெற்றுத் தரக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.